This video sponsored by BuyMode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது, விலை குறைவாகவும் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டை சாதம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் செஞ்சு கொடுங்க. லஞ்சுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயை எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டியிருக்கேன். ஒரு வெங்காயம் பெரிய சைஸாக வெட்டியிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் ரைஸ் தான், அதைத்தான் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் தான் போட்டிருக்கேன். இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீரி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாம், லைட்டாக கண்ணாடி போதும் வந்தால் போதும். இப்போது அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி 2 போதும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா குழஞ்சி வந்துருச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்புத்தூள். இப்போது சோம்பும் சீரகமும் கையில் வச்சு கசக்கி அதில் சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும், மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இது கூட இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக அந்த ஓரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து அதில் நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், லைட்டாக முட்டையை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் வெந்துருச்சு அடியில். இப்போ நம்ம கிண்டி விடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வரும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் முட்டையோடு சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சாதம் ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் ஏற்கனவே வேக வச்சு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த சாதம் வந்து குலையாது, நல்லா உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு. சாதத்தை நம்ம நல்லா அதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க, மதிய லஞ்சுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.